மகா பெரிய தேவனை ஆராதிக்கும்படியாக, மகா பெரிய தேவனிடத்திலிருந்து மகா பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000, டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம் 1000 என்கிற தலைப்பிலே இன்றைக்கு 66வது தலைப்பு, நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், அசைக்க முடியாத ஆளுகை, அந்த 10 நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு என்கிற தலைப்பிலே 6வது தலைப்பு, அசைக்க முடியாத ஆளுகையை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே. எனவே நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க போகிறோம். இல்லை என்றால் உணர்வுள்ள இருதயம் இருக்காதுங்கிறார். உணர்வுள்ள இருதயம்னா என்னது? உணர்வுள்ள இருதயம்னா என்ன செய்யும் தெரியுமா? தேவனை அப்படியே நம்பும். நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நீங்கள் நம்புவீர்கள். உணர்வுள்ள இருதயம் இருந்தால். யாரை போல? பவுல் கப்பல் சேதம், கவலைப்படவே இல்லை. சிறைச்சாலைக்குள்ளேயும் கவலைப்படவே இல்லை. எப்பவும் உணர்வுள்ள இருதயம். ஏன்? எப்பொழுதும் தேவனோடு அவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அவரோடு கனெக்ஷனில் இருந்தான். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லி போகிறீர்கள். உணர்வுள்ள இருதயத்தோடு வாழ போகிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் பாருங்க, ரோமர் 1:21. புறப்பட்ட இஸ்ரவேலர்களிலே லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களே காலேபும் யோசுவாவும் தவிர வேற யாருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. ஏன்? இருதயம் இருளடைந்துட்டு. ஏன்? அவருக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல மறந்து விட்டார்கள். என்னுடைய வியூவர்ஸ் ஒருவரும் நீங்க மறக்க மாட்டீங்க. ஆமென். பாருங்கள், தேவன் நமக்கு அருளியுள்ள ஆளுகைக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஏற்கனவே 5 காரணங்களை சொல்லியிருக்கிறேன். பழைய செய்திகளை கேளுங்கள். அசைக்க முடியாத ஆளுகையை நமக்கு தந்திருக்கிறார். டிவைன் டொமினியன், டிடி. எத்தனை வசனம் வேணும்? 100 வசனம் சொல்லட்டுமா? மனிதரை படைக்கும் பொழுதே அப்படித்தானங்க சொல்றாரு. 1வது அதிகாரத்திலே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே, அந்த அசைக்க முடியாத ஆளுகைக்காக நாம் யாவரும் நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. அதை ஒரு வசனத்தோடு நாம் துவங்குவோம். அங்கே ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம். The book of Romans chapter 5 verse 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. What does it mean? எல்லா பிரச்சனையும் உங்க கால்களுக்கு கீழே தான் இருக்குங்க. தட் இஸ் டொமினியன். டிடி, டிவைன் டொமினியன். இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத பிரச்சனையா உங்களுக்கு இருக்குங்க. 3.5 ஆண்டுகளிலும் கலோக்கியெல்லாம் சொல்லட்டுமா, அவரை ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுவதற்கு மதவாதிகள் அவரை சேஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லா பிரச்சனையையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கால்களுக்கு கீழேயே வைத்திருந்தாரே. அதை போல ஆளுகையை நமக்கு தந்து இருக்கிறாரே. அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அப்பொழுது அதை குறித்து புதிய புதிய வெளிப்பாடுகளை தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்தருள்வார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. ஆதாம் மரணத்தை கொண்டு வந்தால், அந்த ஆளுகையை பிசாசு கையில் கொடுத்தால், இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஆளுகையை மீட்டு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டார் என்கிற வெளிச்சம் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக வந்ததுங்க. கிருபை பாருங்க. நான் சுமார் 35 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறேன். முதல் 25 ஆண்டுகள் இந்த ஆளுகையை குறித்து எனக்கு அறிவே இல்லை. என்ன ஆளுகை? என்னுடைய நலனில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது, யாரும் சொல்லி தரல. என்னுடைய ட்ரெஸ்ஸில் பவர் இருக்குது, என்னுடைய ரிஸ்ட் வாட்சில் பவர் இருக்குது, யாரும் சொல்லி தரல. எதற்கு இந்த பவர்கள்? ஏன் இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? ஆளுகை செய்யும்படியாக, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்கும்படியாக, அயலகத்தாருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படியாக. அல்லேலூயா. பாருங்கள், இந்த வெளிச்சம் யாருக்கு வந்தது? பவுலுக்கு தான் வந்தது. அவர் என்ன சொல்கிறான் பாருங்கள், அந்த ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆளுகை என்றால் என்ன தெரியுமா? எந்த பிரச்சனையையும் உங்களுக்கு மேலாக நீங்கள் அலோவ் பண்ணவே மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது?
ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கா? நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க அருமையானவர்களே. நிறைய வெளிப்பாடு வருது. ஏன்னா அந்த கனெக்ஷன் கிளியராக இருக்கு. அழகாக பாடலாம் இருக்கு பாருங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எதற்காக? தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பிற்காக, தேவன் சிந்தின ரத்தத்திற்காக, அவர் நியாயபரமான கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்தாரே, அதற்காக நீங்கள் நன்றி சொல்லலாம். உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார, நன்றி சொல்லலாம். இது இப்போ என்னைக்கு பார்க்கிறோம்? இப்பொழுது நாம் எதை பார்க்கிறோம்? ஆளுகையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. ஜீவனை அடைந்த. வாட் டஸ் இட் மீன்? வாட் இஸ் தட் லைஃப்? என்ன சொல்லலாம்? த டிவைன் கனெக்ஷன். அதான் ஜீவன். வேற என்ன ஜீவன்? ஒரு உற்சாகமான ஆவி, குதூகலமான ஒரு ஆவி, கொண்டாடுகிற ஒரு உற்சாகம். அதனால தான் தாவீது சொல்கிறான், ஆண்டவரை நான் எதையும் இழக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் இந்த உற்சாகமான ஆவியை மாத்திரம் என்னை விட்டு எடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு ஏன் தேவை தெரியுமா? ஆளுகை செய்யத்தக்கதாக. எனக்கு தினந்தோறும் நிறையா ஃபோன் வருது. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. நான் ஆளுகை செய்கிறேன். என்ன ஆளுகை செய்கிறேன்? இத்தனை நாளிலே உங்கள் மகளுக்கு திருமணம் ஆகிவிடும் என்று சொல்லுகிறேன். தட் இஸ் ரெய்னிங். பலருக்கு சொல்லியிருக்கிறேன், ஐயா என்னுடைய மகளுக்கு 37 வயசு, 100 மாப்பிள்ளை பார்த்துட்டோம். இயேசுவின் நாமத்தினால சிஸ்டர் 60 நாளில் உங்களுடைய மகளுக்கு ஏற்ற துணையை நீங்கள் கண்டுபிடித்து திருமணம் நடத்தி வைப்பீர்கள். இதற்காக நீங்கள் ஒரு பைசாவும் கடன் வாங்க வேண்டியதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நான் ஆளுகை செய்கிறேன். சூழ்நிலைக்கு மேலாக ஆளுகை செய்யுங்கள் அருமையானவர்களே. ஒருவன் சாப்பிட்ற ஆகாரம், எலிசாவுக்கு மட்டும் அவன் அசிஸ்டண்ட் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கு. 5 இட்லி 2 வடனே வச்சுடுங்களேன். இங்கே வந்தால் தலைவரை சுற்றி 100 பேர் இருக்கிறாங்க. தலைவருக்கும் ரொம்ப எம்பரேசிங் சிச்சுவேஷன். ஐயோ என்ன செய்கிறது, இவர்கள் மத்தியில் நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது, எப்படி ஆளுகை செய்தார்? தம்பி, இந்த ஆகாரத்தை நீ எல்லாருக்கும் கொடு, அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறான் பாருங்க. அப்படி சொல்கிறான்ல, அதுதான் ஆளுகை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? 30 நாளிலே 1 கோடி ரூபாய் கடன் அடைந்து விடும் என்று சொன்னேன். கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றினார். அது ஆளுகை. ஹல்லேலூயா. ஐசியூவில் போகிறேன், நாளை காலையில் ஆப்ரேஷன். நான் எப்படி ஆளுகை செய்தேன் என்று சொல்லட்டுமா? அவர் தலையில் கை வச்சு பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம். அவர் பேர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் பவரை டவுன்லோட் பண்ணுறேன். அவருடைய ஆப்ரேஷன் கேன்சல் பண்ணுறேன். இது ஆளுகை. உங்களால் முடியும் அருமையானவர்களே. இந்த ஆளுகையை உங்களுக்கு தந்திருக்கிறாரே, அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னாரே, அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது அது ஆக்டிவேட் ஆகிடும். இயேசு சொன்ன வார்த்தையை நீங்கள் பிலீவ் பண்ணலன்னா நீங்கள் என்னங்க பிலீவர்? உன்னை பார்த்தானே சொன்னார். என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்களா? அந்த ஆளுகைக்காக இந்த நாளிலிருந்து தவறாமல் நன்றி சொல்லுங்கள். அப்பொழுது எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளினாலும் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது அரசியல் ஆளுகை அல்ல, மனித பலத்தினால் நீங்கள் கொண்டிருக்கிற ஆளுகை அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பாருங்கள், நான் பேசும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அங்கே பிரச்சனை தீருகிறது. கோடிக்கணக்கான ரூபாய் கடன் பிரச்சனை வெளியே வர்றாங்க. ஆளுகை. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பொழுது என் மூலமாக தேவன் இன்னும் அதிகமாக அற்புதங்களை செய்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தைரியமாக ஒருவரை ஆசீர்வதியுங்கள். தைரியமாக கேன்சர் கட்டியே மறைந்து போய் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அங்கே வல்லமையான கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருந்து அதை செய்வார். நீங்கள் என்ன செய்யணும்? உடனே நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. இந்த ஒன்றை பிடிச்சிடுங்க, த டிவைன் டொமினியன். அந்த ஆளுகையை, என்ன ஆளுகை இயேசு சொன்னார் பாருங்கள். அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்தேன். லூக்காவில் சொல்றார் 19:10.
அதுதான் ஆளுகை. அதை எடுத்து பயன்படுத்துவது மாத்திரமல்ல, என்னுடைய வியூவர்ஸில் அநேகர் நீங்கள் அற்புதம் செய்ய துவங்கி விட்டீர்கள். ஒவ்வொரு முறை மாத்திரமல்ல, ஒரு அற்புதம் உங்கள் மூலமாக நடந்தால் அதற்காக ஒரு வருஷம் நன்றி சொல்லுங்கள், எழுதி வைத்து நன்றி சொல்லுங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கி தலைப்பு என்ன? நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. இன்றைக்கு எதற்காக நீங்கள் நன்றி சொல்லும்படியாக ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார்? அசைக்க முடியாத ஆளுகையை தேவன் திருப்பி தந்திருக்கிறாரே. வாசிக்கிறேன் நான் அதை. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்படி என்றால் என்ன பொருள்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் மற்றவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களே, அதை பயன்படுத்தி தீர்வாக இருங்கள், ஆளுகை செய்யுங்கள், பிரச்சனைக்கு மேலே எழும்புங்க, சவால்களுக்கு மேலே எழும்புங்க. மாத்திரமல்ல, ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அருமையானவர்களே, அநேக பாவங்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்களா? பாவத்தின் மேலே ஆளுகை தந்திருக்கிறாரே, அதற்காக நன்றி சொல்லி இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy. Thank you Master. பிதாவே, ஓ thank you Lord. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுத்தருளுவீராக. ஒவ்வொரு நிமிடமும் உம்மை மறவாமல் உமக்கு நன்றி சொல்லி எப்பொழுது உம்மோடு உறுதியான உறவில் இருந்து கொள்ளத்தக்கதாக, உம்முடைய காட்ஸ் பெஸ்ட் அவர்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக உமக்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்க ஒரு உணர்வுள்ள இருதயத்தை இவர்களுக்கு கொடுத்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.